அவருக்கு வந்து ஒரு படம் நல்லா இருந்தாலும், நல்லா இல்லனாலும் சினிமாவுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட்டு நன்னே சினிமாவுக்கு போயிடணும் அவருக்கு. ம், ம், எல்லாரும் பசங்கள்லாம் கூட பஸ்ஸுலாம் ஏத்தி அனுப்ப மாட்டாரு. ம். எங்கள வந்து சைக்கிள்லயே தான் எல்லாரும் திட்டுவாங்க. "ஏன்டா வந்து இந்த இளநீர் மூட்டை அடிக்கிற மாரி சைக்கிள்லயே எடுத்துன்னு போற எத்தன பசங்க எல்லாரையும்." உங்களுக்கு? எனக்கு வந்து 5 பசங்க இருந்தது. உங்களுக்கு 5 பசங்க. ஆமா, 5 பேரையும் சைக்கிள்லயே கூட்டிட்டு போயிடுவாரு. ஆமா. கூட்டின்னு ம், போவாரு. ம். சைக்கிள்லயே எடுத்துன்னு போவாரு. அம்மா வீட்டுக்கு போனோம்னா அனுப்பவே மாட்டாரு. நான் 10 நாளு, 15 நாள் உண்ணாவிரதம் இருந்து சண்டை போட்ட பிற்பாடு, நான் சரி வியாபாரம் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் தாம்பரம் போய் வியாபாரம் குமரன் ரெஸ்டாரண்ட்டு இப்போ கிஷ்கிந்தாவா ஆயிடுச்சு அது. அங்கே தான் வியாபாரம் பண்ணியிருந்தாரு ரோட்ல வச்சு. டெய்லி வியாபாரம் பண்ணிட்டு டெய்லி வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப இதுவா இருக்கிறாங்க. நம்மளும் 5 குழந்தைங்களாயிடுச்சு. நம்ம சொந்த இடம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எதனா வந்து சரி அவருக்கு சாப்பாடு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு நான் தண்ணி குடிச்சிக்கின்னு அதுலேயே ஒரு ரூபா 2 ரூபாவா சேர்த்து வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வாங்கினோம் நாங்கள். இந்த இடம் வாங்கிட்டு அங்கேருந்து கல்லுலாம் கூட அங்கே இருக்கிற கல்லாம் கூட சைக்கிள்லேயே எடுத்துன்னு வருவார் வியாபாரம் பண்ணிட்டு வந்து. எல்லாம் அம்மிலேருந்து எல்லாமே அங்கேருந்து சைக்கிளில் தான் எடுத்துன்னு வருவார். அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வந்தோம். நான் வேணாம் இந்த இடம் வேணாம். அங்கே இருக்கிறவங்களாம் திட்டினாங்க. தர வாடகைக்கு தான் நாங்கள் தனியாக இருந்தோம். தர வாடகை இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன். சொந்த வீடு வாங்கின்னு ஏன்டி அழுதுகின்னே போகிறேன்னா எனக்கு பிடிக்கல இந்த இடம் வேணாம். அதே மாதிரி வந்து 1 மாதம் கூட அவர் இல்லை இறந்துட்டார். 93ல இறந்துட்டார். எப்படி இருந்தாரு? நல்லா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தார். வந்து படுத்தார். படுத்துட்டு மறுநாள் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இவர் பசங்க டிவி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டிவி வாங்குறதுக்கு காசு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கின்னு வெளியே போனார். வெளியே போனோடனே ஒரு ஆள் என்ன பண்ணால், இந்த பக்கம் எந்த பக்கம் போகுது வழி தாம்பரம் போதான்னொடனே இப்படி லாஸ்ட்டில் போய் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். நான் என் பையன் வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அவனை மட்டும்தான் கான்வென்ட் படிக்க வச்சார். இட்டுன்னு போய் சேர்த்து விட்டார் பாரு. நான் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்ன பண்ணால் இங்கே வந்து உட்காந்துட்டான். நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு கொடுக்குற வேலைக்கு. சரி லஞ்சு டைம் ஆயிடுச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டாக்கா இந்த ஆள் பக்கத்துலேயே உட்காந்துன்னுக்குறான். எப்படி இந்த ஆளை விட்டு நான் சாப்பிட்றதுன்னு கூட்டின்னு வந்து சரி சரி இலை வாங்கின்னு வந்து சாப்பாடு போட்டால் 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே வாப்பா எங்கேயோ கிளம்புற பொழுது நானும் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் படப்பில் போய் என்ன பண்ணான் ஏதுன்னு தெரியல. அந்த 2000 ரூபாய் இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போயிட்ட உடனே இவர் என்ன பண்ணாரு என்கிட்ட சொல்ல திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தோடனே நேரமே சரியில்லை திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணார் மறுநாள் இந்த மாதிரி நேற்று வந்தானே ஒரு ஆள் காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டார் வியாபாரத்துக்கு. காலையில் வந்தார் அந்த ஆளுனா எந்த ஆள் யாருன்னா நேற்று ஒரு ஆள் இங்கே வந்தானே நான் எதுக்கு அவனை கேட்டு கிடக்குறேன் நீ அவன் வரலையா அப்படின்னு சொன்னான். அவன் ஷூட்டிங்கில் வேலை செய்கிறான்னு சொன்னான் இப்படி சொன்னான். என்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பிடின்னு போயிட்டான்ட்டு அப்பவும் சொல்ல அவர் என்ன பண்ணார் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டாரு. நைட்டு படுத்துக்கின்னு தூங்கும்போது ஐயோ நான் குழந்தைங்களுக்கு டிவி வாங்க 1 ரூபா 2 ரூபாவா நான் எச்ச இளநீர்லாம் வெட்டி வெட்டி சேர்த்து வச்சேனே இவன் பிடிக்கின்னு போயிட்டானேன்னு சொன்னால பெண்ணாத்துறாரு. நான் என்ன இது குழந்தைங்க தான் முருகுக்கு போய் எழுந்து பார்த்தா இவர் பெண்ணாத்துறாரு. என்ன ஆச்சு என்ன ஒன்றும் இல்லைன்னு படுத்துட்டாரு. காலையில் எழுந்து